பஸ்ட் டாக் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்டை வளர்க்கலாமா கேட்டா கூடாது. ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவான டாக், அதிகமா ஷெட் பண்ணக்கூடிய டாக் என்று அது எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி அதிக எக்ஸசைஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் என்னன்னா பாஸ்ட் டைம் ஆனர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாம பதறுவாங்க, அப்புறம் சரியா வளர்க்க தெரியாம கதறுவாங்க. அதே சமயம் ஜெர்மன் ஷெப்பர்ட் வைக்கி ஒரு கார்டிங்காவும் இருக்கிறனால கண்டிப்பா ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆனா ஏதாச்சும் ஒரு சமயத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு எதிரியா நமக்கு மாறிடும். அப்புறம் அதை சரியா வளர்க்காத பாவத்துக்கு நம்மள கண்ணா பின்னான்னு கடிச்சு வச்சுட்டு ஓடிரும். இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் பாஸ்ட் டைம் ஆனர்ஸ்க்கு இதை பரிந்துரைக்கிறது இல்ல. அதே டைம் ஜெர்மன் ஷெப்பர்ட்டை வளர்க்கிற ஓனர்ஸுக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸி ட்ரைனபிளான டாக். இது பயன்படுத்தி நம்ம கரெக்டா ட்ரைன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் எக்ஸசைஸ் கொடுக்கவும் டைமும் மனசும் இருக்குன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் தாராளமா வாங்கலாம் நீங்க. இந்த மாதிரி அடுத்து எந்த சூப்பர் டாக் பத்தி பார்க்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.